விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணப்பட்டு வருகின்றன. தபால் வாக்குகள் எண்ணப்பட்டு வரக்கூடிய அதே நேரத்தில் அதிலும் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா முன்னிலையில் இருக்கிறார். அதே நேரத்தில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் பதிவான வாக்குகளினுடைய முதல் சுற்று முன்னணி நிலவரங்களையும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா 1379 வாக்குகள் பெற்றிருக்கிறார். பாமக வேட்பாளர் சி அன்புமணி 462 வாக்குகளும், நாம் தமிழர் வேட்பாளர் அபிநயா 49 வாக்குகளையும் பெற்றிருக்கிறார். 917 வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா தற்போது முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கிறார். முதல் சுற்று இவிஎம் வாக்குகளினுடைய விவரங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். டாக்டர் சையத் ஹபீஸ், திட்டங்கள் அடிப்படையில் மக்கள் வாக்களிப்பார்கள் அல்லது மக்கள் மீது நம்பிக்கை இருக்கிறது, வாக்காளர்கள் மீது நம்பிக்கை இருக்கிறது அப்படின்னா அதன் அடிப்படையிலேயே தேர்தலை அணுகலாமே அப்படிங்கிறது அவர்களுடைய கேள்வி. இல்லை, திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி தேர்தல் அணுகணுன்ற யுக்தியை நாம் தமிழர் கட்சியுடைய தலைமையிலேருந்து எங்களுக்கு அறிவுரை கொடுத்து அந்த அடிப்படையில் தான் தேர்தலை சந்திக்கணுன்ற கட்டாயம் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இல்லை. நீங்கள் உட்காந்துட்டு ஆபாச பாடல்கள் எல்லாம் பாடிட்டு ஓட்டு கேட்பீங்க. அதே மாதிரி நாங்களும் பாடணும்னு அவசியம் கிடையாது. அதே மாதிரி நாங்களும் பாடணும்னு கட்டாயம் எங்களுக்கு கிடையாது. நாங்கள் அதெல்லாம் பண்ண மாட்டோம். தாத்தா பாட்டியெல்லாம் இழுத்துட்டு அரசியலுக்குள்ள கொண்டு வர்றது அதெல்லாம் எங்களுக்கு அந்த அநாகரிகமான பிரச்சாரங்கள் எங்களுக்கு தெரியாது. நீங்க பேசுனீங்க, ஏதாவது பேசுனா ஜனநாயகத்துல ஒரு உங்க நேரத்துல பேசுங்க. நீங்க பேசுறப்போ எனக்கும் கவுண்டர் நிறைய இருந்துச்சு. நான் இதுதான் நாம் தமிழருக்கும் திமுகவுக்கும் உள்ள வித்தியாசம் என்பது இதுதான். அப்ப இவங்கள மாதிரி எங்களுக்கு பிரச்சாரம் பண்ண வராது. பொய் சொல்றது, AK-47 யூஸ் பண்றது, ஆமகரியை பத்தி பேசுறது அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. நாங்க மக்கள் கிட்ட போய் அவங்கள சேர் போடுறோம், உட்காடுறாங்க, பேசுறோம். இது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய யுக்தி. ஆனா நாம் தமிழர் எப்படி பண்ணுதோ அதே மாதிரி திமுக பிரச்சாரம் பண்ணணும்ன்ற கட்டாயம் எங்களுக்கு இருக்குதா? எங்களுக்கு அந்த கட்டாயம் கிடையாது. நாங்க சேர் போடுறோம். எங்களுடைய பேச்சாளர்கள் போய் பேசுறதுக்கு சேர் போட்டு தானே வைக்கணும். நிக்க வச்சா பேசுவாங்க? பேச்சாளர்கள் போறாங்க, கூட்டம் நடக்குது. அது இவங்களால முடியலன்ற ஒரு உண்மையை ஒத்துக்கோங்க. தற்போதைய அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்ல, உங்களுக்கு கட்சி கட்டமைப்பு அந்த மாதிரி இல்ல, அதனால நீங்க பண்ணல. உங்களுக்கு எந்த கட்டமைப்பு இருக்கோ அந்த அடிப்படையில் நீங்க பண்றீங்க. முன்னணி நிலவரங்களை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முதல் சுற்று முன்னணி நிலவரங்களின் அடிப்படையில் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா 4148 வாக்குகள் பெற்று முன்னணியில் இருந்து கொண்டிருக்கிறார். அதற்கு அடுத்தபடியாக பாமக வேட்பாளர் சி அன்புமணி 1900 வாக்குகளை பெற்றிருக்கிறார். நாம் தமிழர் வேட்பாளர் அபிநயா வாக்குகளையும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தற்போது முதல் சுற்று வாக்கு எண்ணிக்கையின் அடிப்படையில் 2248 வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா முன்னணியில் இருக்கிறார். 4148 வாக்குகளை பெற்று அன்னியூர் சிவா முன்னிலையில் இருக்கிறார். இரண்டாவது இடத்தில் பாமக வேட்பாளர் சி அன்புமணி 1900 வாக்குகளை பெற்றிருக்கிறார். தொடர்ந்து இவிஎம்மில் பதிவான வாக்குகளினுடைய முதல் சுற்று முன்னணி நிலவரங்களை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதே நேரத்தில் தபால் வாக்குகளினுடைய முன்னணி நிலவரங்களின் அடிப்படையிலும் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா முன்னிலையில் இருக்கிறார் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருப்பிரியன், இங்க ஒவ்வொரு இடைத்தேர்தலையும் இந்த மாதிரியான ஒரு குற்றச்சாட்டுகள் எழுகிறது. இடைத்தேர்தலுக்கான ஒவ்வொரு முறையும் ஒரு ஃபார்முலா மாற்றப்பட்டுக்கிட்டே வருது, அது அப்டேட் ஆகிட்டே இருக்கு ஒவ்வொரு இடைத்தேர்தலையும் அப்படிங்கிற குற்றச்சாட்டு தொடர்ச்சியாக இருந்துகிட்டே இருக்கு. அதை பார்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்கா? இல்லை, அப்டேட் ஆகுதுன்னா வாக்குகள் வாங்குறதுல ஆளுங்கட்சி பல்வேறு விதமான நடைமுறைகளை கையாளுகிறது. அதில் தான் பலவிதமான முன்னேற்றங்கள் இருக்கிறது. திருமங்கலம் எல்லாத்துக்கும் ஒரு உதாரணமாக இருக்கிற திருமங்கலமில் அதில் கடைபிடித்த ஃபார்முலா வேறு. நியூஸ் பேப்பரில் பணத்தை வச்சு போடுறது, கவரில் ஊருக்கு கோவிலுக்கு கும்பாபிஷேகத்தை பணத்தை கொடுக்கறது, ஊரே விலைக்கு வாங்கிறது, பல விஷயங்கள் பண்ணாங்க. ஸோ ஒவ்வொரு பை எலெக்ஷன்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில் ஆளுங்கட்சிகள் வாக்குகள் வாங்கிறதுக்கான இப்போது ஈரோடு கிழக்கில் பட்டி ஃபார்முலான்னு வச்சு சொன்னாங்க. இப்போ ஆளுங்கட்சி தான் பணம் கொடுக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா விக்கிரவாண்டியில் எதிர்கட்சியான பாமகவும் சில இடங்களில் பணம் கொடுத்துருக்காங்க. அதில் அதை மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது பாமகவினர் ஒப்புக்கொள்கிறார்கள். திமுக அளவுக்கு நாங்கள் பண்ணாட்டி கூட ஓரளவுக்கு பண்ணியிருக்கோம் சார் அப்படின்னு தான் அவங்க சொல்கிறாங்க. ஸோ அது உண்மையாக கூட இருக்கலாம். அது பாமக காரங்களே சொல்கிற விஷயம் தான் அது ஆக்சுவலாக. ஸோ அப்படி இருக்கும்பொழுது இந்த பணம் கொடுப்பது அல்லது இந்த மாதிரி அதுக்கு அந்த ஆக்ஷன் எடுக்கிறது போன்ற விஷயங்கள், ஆக்ஷன் எடுக்காத இருக்கிறது தான் முக்கியமான விஷயம். இப்போ வேலூர் பாராளுமன்ற இடைத்தேர்தலில் 19 என்னாச்சு, நிறைய பணம் பிடிச்சாங்க, தேர்தலை ரத்து பண்ணாங்க. அப்புறம் அதே கேண்டிடேட் தான் மீண்டும் நிற்கிறார். அதுதான் கார்த்திகேயன் கேட்கிறாரு, நீங்க அப்படி பண்ணா தேர்தலை ஏன் ரத்து பண்றீங்க? குறிப்பிட்ட நபர் மேல இல்ல நடவடிக்கை. ஆக்சுவலா அதுல என்ன பிரச்சனைனா, வேட்பாளர் அதுல நேரடியாக சம்பந்தப்பட்டிருக்காரா? யாராவது கட்சிக்காரன் ரூபா கொடுத்தாங்கன்னா நீங்க வேட்பாளர் அதுல குற்றவாளியாக கூடாது இல்லை? நீங்க
அவருக்கு நேரடியாக வேட்பாளர் சம்மந்தப்பட்டிருக்காரான்ற ஒரு பாயிண்ட் இருக்குல்ல. ஆனால் அவர் அதுதான் அவர் தான் பொறுப்பு. பணம் கொடுத்தா எங்கேயோ ஒரு பெரிய பாராளுமன்ற தொகுதியில் எங்கேயோ ஒரு கிளைக்கழக செயலாளர் பணம் கொடுக்குறாரு வச்சுக்கோங்க, இல்லை அவர் வீட்டில் பணம் பிடிக்கிறாரு வச்சுக்கோங்க, அதுக்கும் இந்த வேட்பாளருக்கும் நேரடியான சம்பந்தம் இருக்குன்னு நீங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணீங்கன்னா அது வந்து ஓரளவுக்கு இந்த வேட்பாளர் வந்து நீங்கள் டிபார் பண்ணுங்க, அடுத்த எலெக்ஷனில் நிற்கக்கூடாது, 6 வருஷம் நிற்கக்கூடாது. ஆனால் இந்த மாதிரி கேசஸ் எல்லாம் தேர்தலும் போது பதிவு பண்ணுற ஆயிரக்கணக்கான கேசஸ் எல்லாமே எந்த எலெக்ஷன் கமிஷனும் ப்ரொசீட் பண்ணுறதே கிடையாது, யாருக்கும் தண்டனை வாங்கி தரதும் கிடையாது. அந்த நேரத்தில் பதிவு பண்ணுறதோடு சரி. 4 கோடி ரூபாய் இப்போ ஒரு பெரிய விஷயமா விசாரிச்சுட்டு இருக்காங்க. பொது தேர்தலும் போது 4 கோடி ரூபாய் கொண்டு போனதை ட்ரெயினில் பிடிச்சாங்க. அதே இப்போ ஒரு பெரிய விஷயமா பாஜக ஆட்களை கூப்பிட்டு விசாரிச்சுட்டு இருக்காங்க. இதோட அல்டிமேட்டாக இதோட எண்டு என்ன ஆகும் அப்படின்றது ஒரு கேள்விக்குறியான விஷயமா தான் நான் பார்க்குறேன். எங்கே போய் முடியும் தெரியாது. ஆனால் இதில் என்னென்னா தேர்தல் கமிஷன் கேஸுக்கு பதிலாக இதில் வந்து ஒரு பொருளாதார அந்த குற்றப்பிரிவு வந்து இதை விசாரிக்கிறது வந்து ஏதோ ஒரு முடிவை நோக்கி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ தேர்தல் சம்பந்தப்பட்ட குற்றச்சாட்டுகளில் நீங்கள் கோர்ட்டுகள் மூலமாக நீங்கள் ஏதாவது தண்டனையை வந்து பீனல் ஆக்ஷனுக்கு உட்படுத்தினால்தான் இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கே தவிர ஏதோ கேஸை பதிவு பண்ணிட்டோன்னு போகிற போக்கில் சொல்லிட்டு நாங்கள் ஆயிரக்கணக்கான கேஸை பதிவு பண்ணிட்டோன்னு போகிறதுல எந்த விதமான அர்த்தமும் கிடையாது. அதோட அல்டிமேட் எண்டை நீங்கள் பார்க்கணும், கேஸோட அல்டிமேட் எண்டை. தற்போதைய மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களின் அடிப்படையிலான முதல் சுற்று முன்னணி நிலவரங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அந்த திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா 8560 வாக்குகள் பெற்று முன்னிலையில் இருக்கிறார். பாமக வேட்பாளர் சி அன்புமணி 3096 வாக்குகள் பெற்று இரண்டாவது இடத்தில் இருக்கிறார். 6468 வாக்குகள் வித்தியாசத்தின் அடிப்படையில் தற்போது இந்த முன்னணி நிலவரங்கள், முதல் சுற்று முன்னணி நிலவரங்கள் என்பது கிடைக்கப்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து களத்திலிருந்து நம்முடைய செய்தியாளர்கள் உடனுக்குடனாக துல்லியமான விவரங்களை, முன்னணி நிலவரங்களை பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். திரு நாகராஜ், இங்க தேர்தல் ஆணையத்தின் மீது புகார்கள் இருக்கு. பாராளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணி தேர்தல் ஆணையத்தின் மேல நிறைய புகார்கள் வச்சாங்க. இப்போ உங்களுக்கு அப்படி புகார்கள் இருந்தா நேரடியாக தேர்தல் ஆணையம் தான் ஒரு தேர்தல் நடத்தும் அதிகாரியை நியமித்து அவருக்கான அதிகாரம் என்பது தேர்தல் ஆணையத்துக்கு தான் இருக்கு. அப்ப தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்கலாமே அப்படின்னு தான் சொல்றாங்க. இல்ல, நான் அதான் சொல்ல வந்தேன். கோயம்புத்தூர்ல நடந்த விஷயங்கள்ல மாவட்ட ஆட்சியர், திமுகவுடைய அந்த கோயம்புத்தூர் நியமிக்கப்பட்ட அந்த மாவட்ட ஆட்சியர் தான் ஆரவா இருந்தாங்க. ஒரு 50,000 ஓட்டுகள் நீக்கப்பட்டு விட்டது, ஒரே பூத்துல 800 ஓட்டுகள் நீக்கப்பட்டிருக்கிறது என்று அவர் கம்ப்ளைண்ட் போன்ல சொல்றப்போ, நானே நேரடியாக தேர்தல் பொறுப்பாளராக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு செல்றப்போ இரவு 7 மணி வரை அவர் அலுவலகத்துக்கு வரல. நான் தொடர்ச்சியா அவர் தொடர்ச்சியில போன்ல பேசினேன், நீங்க கம்ப்ளைண்ட் கொடுங்க அப்படின்னாரு. பட் தேர்தல் முடியும் வரை அவர் இடத்துக்கே வரல. அவர் தான் அவர் திமுகவால் நியமிக்கப்பட்ட அதே மாவட்ட ஆட்சியர் தான் அங்க தேர்தல் அதிகாரியா இருக்கார். இன்னொன்னு சொன்னாங்க, இது மாதிரி ஏன் நடவடிக்கை எப்படி மாவட்ட ஆட்சியர் நியமிக்கப்படுவார்? திமுக அரசு, நான் சொல்றேன் திமுக அரசு சொல்றேன், நான் திமுக அரசுன்னு சொல்றேன். திமுக அரசு ஆட்சிக்கு வந்த அரசு தான் நியமனம் செய்து ஒரு மாவட்ட ஆட்சியரையும். சோ அதுக்கு அவர் வந்து தேர்தல் அதிகாரியாக இருந்தாலும் கூட அந்த சமயத்துல திமுக எந்த அளவுக்கு ஃபேவர் வேணுமோ அந்த அளவுக்கு பண்ணார். கோயம்புத்தூர்ல நடந்தது. அது நான் கண்கூட அப்பவே 11 மணிக்கு காலையிலேயே பேட்டி கொடுத்தேன். இந்த